இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இருக்காது. யார் தெரியுமா? ஒன்றுத்துக்கு மேலே தான் இன்னொன்று வரும். இறப்புந்தா பிறப்பு இருக்கும், பிறப்புந்தா இறப்பு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கடந்த கால கதை, காதல் கதையும், பிசாசு கதையும், நாகினியோட கதையும் அதே மாதிரி தான் இந்த கதையும் தொடர்கிறது. என்னவென்றால், நாகினியும் மனிதர்களும் சேர்ந்து நடந்த நாடகம். மனிதர்கள் செஞ்ச சூழ்ச்சியால் நாகினமே அடைந்துவிட்டது. இதில் நாகமணி காப்பாற்றுவது யாருமே இல்லை. நாகமணி ஒரு விஷப்பூச்சி கையில் இருக்கின்றது. ஆனால் நாகினியோ இன்னும் பூமியில் பிறக்கவில்லை. இது விதி செய்த செயலா இல்லை சிவன் செய்த ஆடலா? யாருக்கு தெரியும்? அந்த நாகமணி காப்பாற்ற தான் ஒரு நாகினி புதுசாக தோன்றுகிறார். அந்த நாகினி யார் தெரியுமா? அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இந்த சிவன் செஞ்ச செயலால். இப்போ நாகினியோட குடும்பத்தை கொண்டவங்களை யார் யார் தெரிஞ்சா நீங்களே உயிரோடு விட மாட்டீங்க. அதே மாதிரி நாகினியோட பிறப்பு, கதை, வசனம் அனைத்தும் சிவனே அடைய வந்தது. இந்த சிவனுக்கு ஏற்ப எந்த சக்தியும் இல்லை. நாகினி மீண்டும் வருகின்றாள். இக்குடும்பத்தை பழிவாங்கவே அவள் பூமியில் அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் எந்த ஊரிலும், எந்த உலகத்திலும், எந்த நாட்டிலும் இருந்தாலும் சரி, சிவன் இக்குடும்பத்துக்கிட்டே வந்து சேர்ந்தடைவார். அக்கா அக்கா உங்களை தான் வாங்க கூப்பிட்றாங்க வெளியே. வாங்க போகலாம், உங்களை முக்கியமாக கூப்பிட்றாங்க. நான் வரேன். நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு, ஓகேவா? 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். வைஷாலி எப்பவுமே சொன்ன நேரத்துக்கு வந்து நிற்குவா. நீ போ. கேக்கி, நூடுல்ஸ் 2 பேரையும் கூட்டின்னு போ. நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு, ஓகேவா? நான் ட்ரெஸ் செஞ்சு மாற்றிட்டு 10 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுறேன். நீ போ. சரிக்கா, நான் அப்படியே போய் சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வந்துடும், ஓகேவா? சாமியார் வர நேரமாச்சு. வணக்கம் சுவாமி. நன்றாக நடக்கட்டும். வணக்கம் சாமி, வாங்க, எங்கள் வீட்டுக்கு உங்களை அழைக்கின்றேன். வணக்கம் சாமி. சரி, நான் வந்த காரணம் எனக்கு நன்றாக தெரியும். உன் வீட்டில் எது பிரச்சனை என்று சொன்னாய் வைஷாலி. அதனால்தான் நான் இமயமலையிலிருந்து கடுதூரம் தொலைந்து நான் இங்கு வந்தேன். சரி, என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை சுவாமி. எனக்கு நீண்ட கால ஒரு பயம். அந்த பயத்தை போக்கத்தான் உங்களை நான் வரவேண்டிக்கிறேன். எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்கிறது. கேக்கையும் நூடுல்ஸும் உங்களை பார்த்துக்கொள்வார். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கேக்கி நூடுல்ஸ் சரி, நீ வெளியே போ வைஷாலி. நான் இவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். நீ போயிட்டு வா. நான் இவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன், நீ வாங்கி கட்டிக்கோ. நீ சீக்கிரம் வந்துடணும். பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் கண் முன்னாடி இருக்கணும். அப்போ தான். சரி சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்துடுறேன். வாங்க, பூஜை ரூமை வந்து எனக்கு காட்டு. இந்த வைஷாலியக்கா மட்டும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அங்கங்கே சொல்லி கரெக்டாக போயிடுறாங்க. கேக்கையும் நானும் நல்லா மாட்டிக்கிறேங்க. இந்த வைஷாலியக்கா பண்ணுறதே நம்மளுக்கு டென்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லையே, இங்கே தான் இருந்தாகணும். நூடுல்ஸ் அப்பயே சொன்னான், எங்கேனாச்சும் போயிடுறீ கேக்கின்னு. நான் தான் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த வைஷாலியக்கா கரெக்டாக ஷாப்பிங் மால், பியூட்டி பார்லர், கண்டத்து போனதுக்கு போகிறாங்க. ஆனால் ஒன்று கூட நம்மளை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ இவங்க வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? எல்லாம் என் வீட்டுக்காரன் சொல்லணும். அவன் ஒழுங்காக இருந்தானா
வாங்க சாமி, ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்கிங்க. நான் அந்த பக்கம் தள்ளி நின்றுக்கிறேன். வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து ஏற்பாடு பண்ணிக்காங்க. சரி, நீ நகரு, நான் பூஜை பண்ணுறேன். ஓம் சிவனேஸ்வர நமக. ஓம் ஈஷேனி நமக. இக்குடும்பத்துக்காக மாந்திரிக கயிறு வரவை நான் உனக்கு அடிபணிகின்றேன். ஓம் சிவனே போற்று. வைசாலி, இதை பிடிச்சி உங்கள் வீட்டு முன்னாடி கட்டு. எந்த சக்தியும் வந்து தொடாது. நான் சொல்கிறது மட்டும் செய். ஏக்காந்து கொண்டு இதை அவத்துறாத, ஓகேவா? இது பிடி. சரி சாமி, இது நான் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டு வெளியே கட்டிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை எப்பவுமே அவுக்க மாட்டேன். சரி சுவாமி, இந்தா. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. இன்னொன்று சொல்கிறேன், இது உனக்கு யூஸ் ஆகும். கோடு, சாம்பல், திருநீர், கண் எல்லாமே இதில் இருக்குது. நாகினி தான் வந்தா இது முன்னாடி பூசு. எந்த நாகினியும் உங்களுக்கு வந்து தொடாது. பாருங்க சாமி, எப்போ நான் உங்களை கூப்பிட்றேன். சரி வைசாலி, நான் வரேன். சாமி வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாலும் 40 வருஷம் முன்னாடி நடந்த கதையை எப்படி நம்மளால் மறக்க முடியும்? ஏ பிரார்த்தனா, வரண்டி, உன்னை சாவடிக்கிறேன் பாரு. சாவு. உன்னை குத்தி குழஞ்சாச்சான் இந்த சொத்து எனக்கு கிடைக்கும். நீ ஒரு நாகினி நல்லா எனக்கு தெரியும். ஐயோ அம்மா சிவனே. வைசாலி, கேவன சொத்துக்காக இந்த நாகனை கொண்டுட்டு இல்லை. நான் வரண்டி, உன் குடும்பத்தை அழிக்காம நான் விட மாட்டேன். நான் வருவேன் மீண்டும். இது சத்தியம், சிவன் மேல சத்தியம். எனக்கு ரொம்ப பயமாக்குது. அவள் எப்பவுமே வரக்கூடாது. அக்கா, வைசாலிக்கா, உங்களை தான். அக்கா, கூப்பிட்டு பார்க்கலாம். அக்கா, என்ன கேக்கி? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? ஒழுங்கு மாரி ரூமுக்கு போ. சாமியார் சொன்ன போய் பண்ணு. ஆமாம், இது ஓவராக பண்ணுது. அப்படி அக்கான மரியாதை கொடுத்தா ஓவராக பண்ணுறாங்க. 40 வருஷம் நடந்த முன்னாடி கதையை நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்கிட்டேருந்து நாகினியை எப்படி என்னை காப்பாற்றுன்னு பயமாக்குது. நாகினிக்கிட்டேருந்து என்னை எப்படி நான் காப்பாற்றிக்கிட்டோம். ஆனால் ஒன்று, என் குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுத்துருவேன். ஏன்னா நானாக நாகினியை பார்த்தா நான் தான் தெரியுது எனக்கு கண்ணு முன்னாடி. எனக்கு என் குடும்பத்தை இல்லை. கேக்கி, நூடுல்ஸ், மாதேஷ், அங்கிள், ஹான்ஜி, தேவ், அப்புறமா மற்றவங்களாம் அவங்க எப்படியே பார்த்துக்குவாங்க. நைட்டில் ஒருத்தர் நான் சொல்லணும். இப்போயே அவனுக்கு ஃபோன் பண்ணான். நம்ம கெஸ்ட் ரூம் போயிட்டு நான் 1/2 ஹவரில் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய் அந்த வேலைக்கார நாயை கூட்டின்னு வந்து ஒன்று இந்த வீட்டுக்காக நாம் ஒன்று போடணும். அது போட்டால் தான் நாகினிக்கிட்டேருந்து என்னை தான் காப்பாற்று கொள்ள முடியும். நைட் ஆயிடுச்சு. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். டைம் இல்லை. நைட் 12 மணிக்குள்ளே பண்ணினது. எங்கே போயிட்டான் இந்த எருமை? நைட் 12 o'clock ஆச்சு, ஒன்றும் ஆளை காணும்.
நான் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுவான் இவன்? எனக்கு வேறு பயமாக இருக்குது. நான் காலையில் கூட 6:30 மணிக்கு போகணும். எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணட்டும்? டைம் வேறு போயினே இருக்குது. 10 மணி ஆயிடுச்சு. அம்மா நான் வந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, ரொம்ப மழை பெஞ்சிச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அறிவு கட்ட மென்டல், நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுடா. என்னை ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் என்னை சேர்த்த மாட்டாங்க. லூஸா நீ? நான் வைஷாலி, வேலைக்காரி இல்லை. நீ சொன்ன நேரத்துக்கு வரணும், சரியா? சரிம்மா, நீங்கள் சொன்னது நான் இருந்துட்டேன். ஆனால் ஒன்று, இவ்வளோ நேரத்துக்கு எப்படிம்மா நீங்கள் காட்டுக்கு போய் பண்ணுவீங்க? நான் அதெல்லாம் உனக்கு எடுத்துக்கு, நான் சொன்னது மட்டும் எடுத்துனன்ட்டே இல்லையா? கொடு அதை. அந்த மாதிரி டப்பாவை கிட்ட கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துன்னு போ. ஓவரா அட்வைஸ் பண்ணாத. இல்லைம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டால் நம்ம கால் வச்சுக்கலாமே. இப்போ எதுக்கு அவசரம்னு கேட்குறேன்? இப்போ 10 மணி ஆயிடுச்சு நைட்டு. இப்போ எதுக்கு போகணும் நீங்கள் காட்டுக்கு? அறிவு கெட்ட மென்டால், இப்போ தானே சொன்னேன், கேள்வி கேட்ட பதில் வராது. ஏன்னா நீ வேலைக்காரன், நான் முதலாளி. காசு வாங்குறது தான் உன் வேலை, காசு கொடுக்கறது ஏன் வேலை. தாமா, எப்படி நான் சொல்லிட்டேன், இதுதான் டம்பா, எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்கம்மா. என்னடா இது? ஃபோனில் பார்க்கும்போது மந்திர டப்பா மாதிரி இருந்துச்சு, இது சின்னசாக இருக்குது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு பார்த்துக்கு போ. அம்மா, கடைசியாக சொல்கிற, கொஞ்சம் தயவு செஞ்சு காலையில் போங்களேன். ஏன்னா டப்பா மருந்து வச்சுக்கின்னு 10 மணிக்கு காட்டுக்கு போன நல்லதில்லை. அம்மா, ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க, சரியா? எது வேணாலும் கூட நடக்கலாம், காலையில் பார்க்கலாம். இவன் ஒரு ஆள், இவன் கூட வேலையை சொன்னதுனால நம்மளும் பயமாக கொடுத்துட்டு போகிறான். அந்த மந்திரவே சொன்ன மாதிரி இது நைட்டில் பறிச்சணும். 40 வருஷம் நடந்த பகை இப்போ என்னை மிரட்டுதா? நாகினி பிரார்த்தனா, உன் பொண்ணு எங்கே இருந்தாலும் இங்கே வர முடியாதுரி. அது மாதிரி நான் பண்ண போகிறேன். இந்த டப்பா தான் ஒரு ஆயுதம். இந்த டப்பாக்குள்ளே ஒரு மந்திர பெட்டி எடுத்து நான் மண்டல் புதைக்க போகிறேன் என் வீட்டை சுற்றி. அப்போ எப்படி உங்கள் பொண்ணு வரான்னு நானும் பார்க்குறேன். இப்போ ராத்திரிங்கதி மாட கோட்டைக்கு நான் போய் இதை நான் புதைக்கிறேன். இப்போ போகலாம். என்ன இது? பயங்கரமாக ஏதோ சத்தம்லாம் கேட்குது. நம்மளுக்கே பயமுத்துற மாதிரி இருக்குது இந்த மலைக்கோட்டை. ஏதோ ஒன்று, டைம் இல்லை, நம்ம அந்த வேலையை பார்க்கணும். பின்னாடி ஏதோ சத்தம் வருது. அந்த மந்திரவாதி அப்பயே சொன்னான், அமானுஷ சக்திக்கு நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு. நம்ம அந்தம்மா வேலையை பார்த்துட்டு போயிடணும். அது அப்படி தான் பண்ணும். டைம் இல்லை, 12 மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். சரி, குச்சி பார்க்கலாம். இந்த குச்சி பரவாயில்ல, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ உட்காந்து நோண்டலாம். டைமில் டக்குன்னு வேகமாக நோண்டணும். எப்போ என்ன இந்த கல்லாக்கு இது மண்ணெல்லாம் நோண்ட முடியுதா? டக்குன்னு நோண்டதா பாரு. நைட்டில் என்ன இப்படி வள வச்சிட்டாங்க மந்திரவாதி. சே, இப்போ போடலாம் டப்பா இருக்கிற பெட்டி. அப்பயே சொன்னான் அந்த வேலைக்கார, காலையில் போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பயமா? நம்ம வயசாளி. 40 வருஷம் முன்னாடி நாகினியே கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்போது? டைம் இல்லை, அண்டா கூட பச்சிட்டோம். அவள் தான் நம்ம வீட்டுக்கு போகலாம். நாகினி, நீ என்ன வந்து சாப்பிடிக்கிறியா? இப்போ நீ எங்கள் வீட்டில் காலவை, நீ தான் சாம்பலாவ, நான் சாக மாட்டேன். அவள் வருவா, நாகினி கண்டிப்பாக வருவா. ஏன்னா நான் நாகினியோட குரு, சிவகுரு. நான் வீட்டுக்கு போனதே நாகினியை வர வைக்கத்தான் அந்த மந்திரிக்கு கௌரவ கொடுத்தேன். நாகினி உள்ள காலை வைக்கத்தான் அந்த மந்திரம் சிவன் காலில் இந்த நீரை கொடுத்தேன். வயசாளி ரொம்ப பாவம். அவள் 1 அடி முன்னாடி பாறேன், நான் 8 அடி முன்னாடி பாயிறேன்.
அவள் எப்படி தடுத்தாலும் நாகினி வராத அவளால் தடுக்க முடியாது. அவள் வந்தது தான். அதுக்கான சிவன் பாதுகாப்பு. யாராலையும் நாகினி வரதை தடுக்காம முடியாது. வருவா, அவள் நிச்சயம் வருவா. இக்குடும்பத்தை பழிவாங்க அவள் கண்டிப்பாக வந்து கால் வைக்குவா. வா நாகினி, உனக்காக நான் ரொம்ப காத்திருக்கேன். வா வா நாகினி.